உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்கள் சேவிங்ஸை எக்ஸாஸ்ட் பண்ணாமலேயே ஒரு ரெகுலர் இன்கம் ஸ்ட்ரீமாக எப்படி மாற்றலான்றதை பார்க்கலாமா? ஸோ SWP அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் யூஸ் பண்ணி நம்ம இதை பண்ணலாம். இதில் ரெகுலர் இன்டர்வல் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். ஸோ ஸ்டெடி கேஷ் ஃப்ளோ என்ஷோர் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்கள் மணி ரிமைனிங்காக இருக்கிறதும் இன்வெஸ்டடாக இருக்கும். இட் சவுண்ட்ஸ் லைக் கிரேட் ஐடியா, ரைட்? பட் இது அவ்வளோ சிம்பிளா, இது எவ்வளோ சேஃப் அண்ட் இது ரிட்டையரீஸ்க்கு ஒரு குட் ஐடியாவா? எல்லாமே இந்த கொஸ்டின்ஸ்க்கான எல்லா ஆன்சரையுமே இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளஸ்ட் வே பாசிபிளில் நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். வாங்க. ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்காகவே பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதுக்காக தான் நம்ம சேனல் இருக்கு. ஸோ SWP என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு நைஸ் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவை ஓவர் த இயர்ஸ் பில்ட் பண்ணியிருக்கீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஒரு லம்சம் அமௌண்ட்டாக வித்ட்ரா பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் SWPயை செட்டப் பண்ணிங்கன்னா ஸ்மாலர் அமௌண்ட்ஸை மந்த்லி, குவார்ட்டர்லி, இயர்லி நீங்கள் எந்த ஃப்ரீக்வன்சி சூட்டபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேக் அவுட் பண்ணுற மாதிரி அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ரிமைனிங் இருக்க மணி உங்கள் ஃபண்டில் க்ரோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் தேவையானதை மட்டும் வித்ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபண்ட்ஸ் சீக்கிரமாக ரன் அவுட் ஆகாமல் இருக்கிற அந்த ரிஸ்க்கை இது ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் பேனிக் செல்லிங்கை மார்க்கெட் டவுன் டர்னில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படின்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கே நீங்கள் எடுத்துக்கிற ஒரு ஓன் சேலரி மாதிரி. இப்போ SWPலேருந்து மணி வித்ட்ரா பண்ண ரெண்டு வே இருக்குது. ஒன்று ஃபிக்ஸட் அமௌண்ட் SWP, இதில் சேம் அமௌண்ட் எவ்ரி டைம் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று அப்ரிஷியேஷன் SWP, நீங்கள் ப்ராஃபிட்ஸ் மட்டும் வித்ட்ரா பண்ணுறீங்க, ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்டை இதில் இன்டாக்டாக வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டெடி மந்த்லி இன்கம் வேணும்னா ஆப்ஷன் 1 பெஸ்ட் பெட். பட் உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா ஆப்ஷன் 2 மைட் பி பெட்டர். ஸோ SWPன்றது ஒரு குட்டா இல்லைன்னா ஒரு பேட் ஐடியாவான்றது அது டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ நீட். ஸோ ரெண்டு சைடுமே இதில் பார்க்கலாம். குட் சைடுன்றது ரெகுலர் இன்கம் கிடைக்கும். இது ரிட்டையரீஸ், ஃப்ரீலான்சர்ஸ் இல்லை யாருக்கு ஒரு கேஷ் ஃப்ளோ தேவையோ அவங்களுக்கு இட்ஸ் கிரேட். டாக்ஸ் எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேனேஜ் பண்ணிங்கன்னா ஒரு லம்சமாக வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்டை விட டாக்ஸ் ஃப்ரெண்ட்லி தான். ஃப்ளெக்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்ட்ரா பண்ணணும், எப்போ வித்ட்ரா பண்ணுறது நீங்கள் தான் இதில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் டிசிப்ளின்ட் அப்ரோச், லைக் உங்களை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிசிப்ளின்ட் அப்ரோச்சையும் இது கொடுக்குது. நாட் ஸோ குட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன். இப்போ மார்க்கெட் ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு லோவர் வேல்யூ போர்ட்ஃபோலியோலேருந்து வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று கார்பஸ் டிப்ளீஷன், லைக் நீங்கள் சீக்கிரமாக நிறைய வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா சேவிங்ஸ் அந்தளவுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும்னு சொல்ல முடியாது. அண்ட் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பென்ஷன் மாதிரி ரிட்டர்ன்ஸ் எப்போவுமே ஃபிக்ஸடாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ பாட்டம் லைன் என்னென்னா SWP ஒரு கிரேட் டூல், பட் நீங்கள் அது வைஸாக பிளான் பண்ணால் மட்டும்தான். நிறைய பேர் இன்னொரு கொஸ்டின் என்ன அதிகமாக கேட்பாங்கன்னா, என் மணி SWPயில் சேஃபாக இருக்குமா அப்படின்றது தான். இது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எங்கன்னு பொறுத்து தான். இப்போ நீங்கள் ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிஸ்க் இருக்குது, பட் ஹையர் ரிட்டர்ன்ஸும் இருக்குது. ஸோ லாங் டேர்ம் SWPக்கு கிரேட். டெப் ஃபண்ட்ஸ் சேஃப் ஆனால் லோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ ரிட்டையரீஸ்க்கு கொஞ்சம் குட் ஆப்ஷன் சொல்லலாம். SWPயை சேஃபாக வச்சுக்கணும்னா நீங்கள் யூ ஷுட் நீட் டு சூஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெப் ஃபண்ட்ஸ் ஃபார் ஸ்டெபிலிட்டி. உங்கள் வித்ட்ராவல் ரேட்டை உங்கள் ஃபண்டோட க்ரோத் ரேட்டை விட கம்மியாக வச்சுக்கோங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்ரி இயர் ரிவ்யூ பண்ணுங்க, அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையான்னு. அண்ட் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டைம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் ரிட்டையர் ஆகுறீங்க அப்படின்னா உங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்லேருந்து SWP ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை சைல்டு எஜுகேஷன், ஹோம் லோன், EMI இந்த மாதிரி பெரிய எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னா SWP வில் ஹெல்ப் வித் தட். அண்ட் உங்களுக்கு பேசிவ் இன்கம் வேணும்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக க்ரோ ஆனதுக்கப்புறம் ஒரு லெவல்டாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் SWP ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, SWP ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிட்டா கூட உங்கள் ஃபண்ட்ஸ் குவிக்லி டிப்ளீட் ஆகிடும். ஸோ ஒரு குட் சைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்ததுக்கப்புறமா வித்ட்ராவல் பிகின் பண்ணிங்கன்னா இட்ஸ் பெஸ்ட் டு வெயிட். அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக வரும். ஸோ SWPயை SIP இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்சல்யூட்லி. நீங்கள் SIP வச்சாதான் SWP ஸ்டார்ட் பண்ண முடியும்னு கிடையாது. ஒரு லம்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட SWP ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஒரு ஓல்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட நீங்கள் SWPயை கன்வெர்ட் பண்ணலாம் இன்கம்காக. ஸோ நீங்கள் SIP மூலியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பில்ட் பண்ணீங்களோ இல்லை ஒன் டைம் டெபாசிட் மூலியமாவோ நீங்கள் ரெகுலர் வித்ட்ராவலுக்காக SWPயை எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் SWPயை நீங்கள் எப்போ வேணால் ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அது கம்ப்ளீட்லி ஃப்ளெக்சிபிள். இப்போ மார்க்கெட் டவுன் டர்ன் பீரியடில் பாஸ் பண்ணலாம். அண்ட் உங்கள் வித்ட்ராவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லை ரெடியூஸ் பண்ணலாம் உங்கள் நீட்ஸ் பொறுத்து. அண்ட் என்டையர்லி ஸ்டாப் கூட பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு இதுக்கு மேலே அந்த இன்கம் தேவையில்லை அப்படின்னா. ஸோ உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ப்ரொவைடரை ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க சேஞ்சஸை ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் தான் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கீங்க. சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் எப்படி டேக்ஸ் பண்ணப்படுது? ஸோ
SWP withdrawal பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ கிடையாது. ஆனால் ரெகுலர் withdrawal விட கொஞ்சம் அதிகமாக டேக்ஸ் எஃபிஷியன்ட்னு சொல்ல முடியும். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்க்கு பேஸ் பண்ணி எப்படி டாக்ஸேஷன் ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அண்ட் ஒவ்வொரு இயருக்கு மேலே நீங்கள் வந்து அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வந்து 12.5% அப்ளை ஆகும். ஆனால் அதுவும் உங்கள் டோட்டல் கெயின்ஸ் வந்து 1.25 lakh per annumக்கு மேலே எக்ஸீட் ஆனாதான். ஸோ இந்த லிமிட் வரைக்கும் கெயின்ஸ்ன்றது கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. இதே டெப் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது உங்கள் இன்கம் ஸ்லாப் பொறுத்து அவங்க டேக்ஸ் பண்ணுவாங்க ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஹோல்டிங் பீரியட். ஸோ SWP ஏன் டேக்ஸ் எஃபிஷியன்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அன்லைக் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், அதுவும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பார்த்தீங்கன்னா என்டையர் இன்ட்ரெஸ்ட் இயர்ன் டேட் டேக்ஸபிள். ஆனால் SWPயில் டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா கெயின்ஸ் போர்ஷனில் மட்டும்தான் அதுவும் ஈச் விட்ராவலில் அப்ளை ஆகும். அப்படின்னா உங்களோட லார்ஜ் பார்ட் ஆஃப் யூர் SWP withdrawal could be டேக்ஸ் ஃப்ரீ. ஏன்னா கேபிட்டல் இட் செல்ஃபே அவங்க டேக்ஸ் பண்ணல, ஒன்லி கெயின்ஸ் தான். ஸோ ஒரு ஸ்மார்ட் டேக்ஸ் டிப் என்னன்னா, உங்கள் டோட்டல் ஈக்விட்டி கேபிட்டல் கெயின்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 1.25 lakh கீழே இருந்துச்சுன்னா உங்கள் விட்ராவலில் நீங்கள் ஆக்சுவலி 0 டேக்ஸ் தான் பே பண்ணுறீங்க. ஸோ SWPயை நீங்கள் கேர்ஃபுல்லி பிளான் பண்ணிங்கன்னா ஓவரால் டேக்ஸ் லியபிலிட்டியை உங்களால் லோவர் பண்ண முடியும் அண்ட் மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் உங்கள் போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸில். இது ரிட்டையரீஸ்க்கு ஒரு குட் ஆப்ஷனா. ரிட்டையரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா SWP ஒரு கேம் சேஞ்சர். உங்களுக்கு ரெகுலர் பென்ஷன் லைக் இன்கம் உங்கள் என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட்டை டச் பண்ணாமலே உங்களுக்கு கிடைக்குது அண்ட் ஃப்ளெக்சிபிளும் கூட. இதை நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அண்ட் விட்ராவல்ஸை எப்போ வேணால் ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம். அண்ட் சேஃபர் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஹைப்ரிட் இல்லை டெப் ஃபண்ட்ஸில் பண்ணால் கூட ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணலாம். அக்ரெசிவாக ரொம்ப விட்ரா பண்ணாமல் இருந்தாலே யோர் ஃபண்ட் கேன் லாஸ் பிட்வீன் சம்வேர் 20 to 30 years வரைக்கும். ஸோ சேஃப் விட்ராவல் ரேட் வந்து 4 to 5% per year. இப்போ இந்த கீ டேக்அவேஸே ரீகேப் பண்ணலாமா? SWPன்றது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து நீங்கள் ரெகுலர் இன்கம் கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும் அண்ட் இது ஃப்ளெக்சிபிள். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டார்ட் ஸ்டாப் எப்போ வேணால் உங்கள் விட்ராவல்ஸ் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எடுத்தோம்னா இது டேக்ஸ் எஃபிஷியன்ட் அண்ட் கரெக்டாக மேனேஜ் பண்ணிங்கன்னா சேஃப். ஸோ ரைட் ஃபண்ட்ஸ் அண்ட் விட்ராவல் ரேட்டை சூஸ் பண்ணுங்க. அண்ட் ரிட்டையரீஸ் அண்ட் யாருக்கு பேசிவ் இன்கம் தேவைன்னு யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இது ஒரு ஐடியலான ஆப்ஷன். அப்போ இந்த வீடியோலேருந்து நம்ம ஃபைனல் தாட்ஸ் என்ன, அதாவது ஃபைனல் டேக்அவே என்ன, நீங்கள் SWPயை யூஸ் பண்ணணுமா? இப்போ நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கம்ப்ளீட்டாக லிக்விடேட் பண்ணாமல் ஒரு ஸ்டெடி இன்கம் தேடுறீங்கன்னா SWP ஒரு கிரேட் ஆப்ஷன். பட் ரைட் ஃபண்ட் சூஸ் பண்ணணும், அதுக்கான விட்ராவலை கரெக்டாக பிளான் பண்ணணும் அண்ட் ரெகுலர்லி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிவ்யூ பண்ணணும். உங்களுக்குமே SWP செட்டப் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்கன்னா எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல போய் இன்னைக்கே எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்ல நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.